நமஸ்காரங்கள். ஸ்ரீ டிவி ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நவராத்திரி நமஸ்காரங்கள். நவராத்திரி பார்த்தோம், ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நவராத்திரி. நமக்கு ஒரு 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 புத்துணர்ச்சி. அதனாலதான் நிறைய பேர் ஒரு சோர்ந்து இருக்கிறதுக்கு என்னென்னவோ பண்றாங்க. நான் சொல்ல 9 நாட்கள் நம்ம மாநில பிரதான மந்திரி பாருங்க, 75 வயது, நவராத்திரி போது ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டார். யோசிச்சு பாருங்க, 75 வயதுல அவரால் செய்ய முடியறதுன்னா நம்மளாலேயே ஒரு டாக்டர் சொன்னா இருக்கும். ஒரு டாக்டர் சொல்றாரு இந்த 8 மணி நேரம் சாப்பிடக்கூடாது, ஜலமே படக்கூடாதுன்னு இருக்குமா இல்லையா? இந்த 9 நாட்கள் நாம் எப்படி எல்லாம் இருக்கலாம்னு பார்க்கும் பொழுது, இந்த 9 நாட்கள் நம்ம விரதம்ன்றது நம்ம கண்டிப்பா இருக்கும். விரதம்னா ஒரு கட்டுப்பாடுன்னு அர்த்தம். அப்ப முக்கியமா சைவ உணவு தான் நம்ம உட்கொள்ளணும், அதுல சந்தேகமே இல்லை. அப்ப நம்ம இதுவா, அதாவது நமக்கு ஒரு சாலிடா சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்ப அரிசி சாப்பிடுறோம்னா நீங்க மென்மையா சாப்பிடலாம், அதாவது டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல நீங்க டிஃபனா எடுத்துக்கிறா அப்படின்னா அந்த சமயத்துல பழங்களா எடுத்துக்கலாம். பலகாரம், பலகாரம்னு இப்ப டிஃபனுக்கு ஆயிடுச்சு. ஆனா ஆகாரம்னா பழம்னா பழங்கள், நாம் பழங்கள் சாப்பிடலாம். சரி, பழங்கள் சாப்பிட்டு இருக்கோம்னா நம்ம நீராகாரமா எடுத்துக்கலாம். அது மாதிரி, ஏன்னா உங்களுக்கு எது முடிகிறதோ அது மாதிரி எடுத்துக்கலாம்னு நம்ம சொல்றது. முக்கியமா இந்த பகுதியில் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த பூஜைகள், இந்த சரஸ்வதி பூஜையே எப்படி விதவிதமா பண்ணலாம்னு பார்க்கும்பொழுது, பொதுவா அந்த மூலா நட்சத்திரம், இந்த என்னைக்கு மூலா நட்சத்திரம் இருக்கோ அன்னைக்கு பூஜையை ஆரம்பிச்சிருவா மகா சரஸ்வதிக்கு. பொதுவா பொதுவா இப்ப வழக்கத்துல என்ன இருக்கு, நவமி சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருப்போம், அன்னைக்கு பூஜை பண்றோம். அது சரிதான். நான் அதுக்கு முன்னாடியே வந்துடும். என்னைக்கு மூலா நட்சத்திரம் இருக்கோ அன்னைக்கு பூஜை பண்ணலாம். மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணத்தன்னைக்கு விஜயதசமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த 3 நாட்களும் பூஜை செய்து விஜயதசமி என்று நாம் நம்முடைய காரியங்களை ஆரம்பிப்பது என்பது ஒரு மரபு இருக்கிறது. மூலத்துல நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு ஒரு தனி சக்தியை சொல்ல, 3 நாட்கள் நாம் பூஜை செய்து அப்படியே வைத்து விட வேண்டும், அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. அல்லது அஷ்டமி தினத்திலோ, அஷ்டமி தான் அம்பாள் உத்பவமான நாள், அந்த பத்ரகாளியாக உத்பவமான நாள். அதான் இந்த 9 நாட்கள் பூஜை செய்ய முடியாதவர்கள் கூட இந்த அஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நாளாவது விரதம் இருக்க வேண்டும். என்னால 9 நாளும் விரதம் இருக்க முடியலங்க, 9 நாட்கள் அம்பாளை கும்பிட முடியலங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு நாள் என்று நீங்கள் பார்த்தோமானால் அஷ்டமி, அந்த அஷ்டமி நீங்க திதிகள்ல பாத்தீங்கன்னா 15 திதிகள் இருக்கு. பிரதமையிலிருந்து பௌர்ணமி அல்லது அமாவாசை வச்சுக்கோம். 15ல நடுவு நம்பர் அஷ்டமி. வளர்பிற அஷ்டமி ஒன்னா இருக்கும், தேய்பிற அஷ்டமி ஒன்னா இருக்கும். சிவபெருமானுக்கு முக்கியமான நாள், அம்பாளுக்கு முக்கியமான நாள். அர்த்தநாரீஸ்வரர் நமக்கு வாகர்த்தாவிவ, நம்முடைய சொல்லும் பொருளும் போன்று நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடைபெற வேண்டும். அதுக்கு இந்த பராசக்தி இந்த அஷ்டமியை ரொம்ப உயர்வா சொல்றா. கிருஷ்ணரும் பார்த்தோமானால் அஷ்டமி அன்னைக்கு தான் உத்பவமான அந்த திதிக்கு ஒரு உத்கிருஷ்டதா கொடுக்கறதுக்கு. சோ அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணலாம். சோ மூலா நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணலாம். அப்புறம் அஷ்டமி திதி என்றும் பண்ணலாம், துர்காஷ்டமின்னு கூறுவார்கள். அப்புறம் நவமி தான் ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எப்பயுமே சரஸ்வதி பூஜைன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. சோ 3 நாட்களும் பண்ணலான்றதுக்கு உங்களுக்கு சொல்றேன். அன்னைக்குதான் பண்ணணும்ல, 3 செய்ய நமக்கு சிறப்பு தானே. பேங்க்ல பணம் ஜாஸ்தி இருந்தா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி கிடைக்குது பாருங்க. அது மாதிரி இந்த பூஜைகள் செய்ய நமக்கு நம்முடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம், எவ்வளவு யானி காணிச்ச பாப்பானி ஜன்மாந்திர கிருத்தானிச்ச தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே. நாம் எந்த விதமான கர்மாக்களை செய்தோம், எவ்வளவு செய்தோம் என்பதும் யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நம்ம இந்த பூஜைகள் செய்ய நாம் பக்குவம் அடைகிறோம், நம்முடைய கர்ம வினைகள் போக்கப்படுகிறது. அடுத்து பிறவி இருக்கக்கூடாது, இருந்தாலும் நல்ல பிறவிகளாக இருந்து நமக்கு மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. சோ இது ஒரு பద్ధதி. அதாவது மூலா நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணிட்டு விஜயதசமி அன்னைக்கு பண்றது, இல்ல அஷ்டமி அன்னைக்கு பூஜை ஆரம்பிச்சு விஜயதசமி அன்னைக்கு பண்றது, இல்ல சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பூஜை பண்ணி விஜயதசமி அன்னைக்கு நம்ம பூஜை பண்ண. மூலா நட்சத்திரத்துல இன்னொரு சிறப்பான பூஜை என்னன்னா, பில்வ கிளை இருக்கு பாருங்க, பில்வம் கிளையோ பில்வ இலைகளோ பில்வ மரத்துக்கோ சென்று பூஜை செய்வது சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது மூலா நட்சத்திரத்தன்று. அஷ்டமி அன்னைக்கு அது மாதிரி பூஜை பண்ணலாம். விஜயதசமி அன்னைக்கு பார்த்தோமானால், அன்னைக்குதான் விஜயம் என்றாலே, ஜெயம் என்றால் வெற்றி, விஜயம் என்றால் மிகப்பெரிய வெற்றி. அன்னைக்கு அந்த அர்ஜுனருக்கு அந்த சமீ விருட்சம்னு அந்த அங்கிருந்து அந்த ஆயுதங்கள்லாம் மறைச்சு வச்சிருந்தா அங்கிருந்து எடுத்து அவளுக்கு அந்த சார்ஜோட அவ பிரயோகம் பண்ணும்போது வெற்றி கிடைத்தது. நமக்கு அனைத்து விதமான வெற்றிகள் கிடைக்க அன்னைக்கு நம்ம நம்முடைய காரியங்களை ஆரம்பிக்க வேண்டுமாக நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அன்னைக்கு நம்ம என்ன காரியங்கள் ஆரம்பிக்கிறோமோ அது எல்லாமே வெற்றி அடையும். அதனாலதான் நம்ம அன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்ற நாள்லாம் லீவ் விடலாம்,
அன்னைக்கு கண்டிப்பா ஒர்க் பண்ணணும். நீங்க சப்போஸ் லீவுக்குன்னு ஊருக்கு போயிருந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க ஆன்லைன்லயாவது லாகின் பண்ணி கண்டிப்பா ஒர்க் பண்ணுங்க. ஒரு பிள்ளையார் சொல்லியாவது ஒரு நோட் புக்ல போடுங்க. ஏன்னா அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். நீங்கள் கண்டிப்பாக இதை முயற்சி செய்யலாம். முக்கியமா இந்த ஆயுத பூஜை என்று கூறுவார்கள். நம்ம இந்த ஆயுத பூஜை அथवा சரஸ்வதி பூஜை என்று கூறுவதும் நம்ம நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் நாஸ்திகன் கேட்கறான், அதுக்கு நான் வைக்கிறிய, இதுக்கு வைக்கிறியான்னு. நான் வைக்கிறேன், உனக்கு என்ன வந்தது? என்னுடைய நம்பிக்கை. நீ கருப்பு சட்டை போட்டிருக்க, அது உன்னுடைய நம்பிக்கை. நான் பூஜை பண்றது என்னுடைய நம்பிக்கை. அவரவருக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு ரைட்ஸ் கொடுக்கிறதா இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த ஆயுத பூஜை என்பது நாம் ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், ஜடசக்தி ஜடாத்மிகா. ஜடம் என்று கூறக்கூடிய இனானிமேட் ஒரு ஆப்ஜெக்ட்லயும் யார் இருக்கானோ அந்த பராசக்தி தான் இருக்கா. அப்ப அவளை வழிபட்டு அந்த 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 பொருளும் நன்றாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்களேன், நமக்கு மட்டும் வேண்டல, உலகத்துல இருக்க ஜீவராசிக்கு மட்டும் வேண்டல, இந்த பொருட்கள் இனானிமேட்னு சொல்லக்கூடிய பொருட்களுக்கு கூட நம்ம வேண்டோம்னா எவ்வளவு கருணை நம்முடைய சமயம், யோசித்து பாருங்களேன். அப்படியாக இந்த சரஸ்வதி பூஜையானது அந்த 3 நாட்கள், கடைசி 3 நாட்கள், சப்தமி, அஷ்டமி, நவமி, மூலம், பூராடம், உத்திராடம் பொதுவா வரும். அதுக்கப்புறம் திருவோணத்தன்னைக்கு நம்ம நம்முடைய விஜயதசமி என்று நம்ம பூர்த்தி செய்து கொள்கிறோம். இது போன்று நம்முடைய இந்த நவராத்திரி விரதத்தை நாம் ஆச்சரணம் செய்து எல்லாம் வல்ல பராசக்தியின் அனுகிரகத்தை பெறலாம். குறிப்பாக அடுத்த பகுதியில் இந்த பராசக்தி என்பவள் யார்? இந்த துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, இந்த 3 சக்தியும் இணைந்த ஒரு சக்தி. அவளை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், என்ன தோத்திரங்களால் வழிபட வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். நமஸ்காரங்கள்.